ஓஹோ, கார்ல மாமியா வீட்டுக்கு போறியா? போ போ. எவ்வளவு திமிரு இருந்தா இவனால நான் எவ்வளவு பேருக்கிட்ட இருந்து அடி வாங்கியிருக்கேன். கடைசியில இவகிட்டையும் போயில அடி வாங்கியிருக்கேன். என்ன அசிங்கமா இருக்கு. சே, ஆனா அவகிட்ட அடி வாங்கினத ஊர்ல யாரும் பார்க்கல. மறக்க மாட்டேன்டி மேனகா, உன்னை நான் மறக்கவே மாட்டேன். பெரிய இதுல மாமியா வீட்டுக்கு போறேன்னு கட்ட பையன் தூக்கிட்டு கார்ல எல்லாம் போற. அடி போ. போற வேகத்துல மாமியா கூட சண்டை போட்டுட்டு திரும்பவும் அதே கட்டப்பைய தலையில வச்சுட்டு அதே கார்ல நீ வர போற பாத்துட்டே இருட்டி. அதுவும் நானு இந்த தெருவுல நின்னுதானே நீ வரத பாக்க போறேன். கட்டப்பைய தூக்கிட்டு போன வேகத்துல வரவே இல்லாட்டி எனக்கு ஒன்ன பத்தி தெரியும். அப்ப நீ யாருக்கிட்ட போவா? என்கிட்ட தானே வருவா. இந்த புலம்புலா இருப்பா. ஏக்கா எப்படி ஆயிட்டாக்கா, என் மாமியார் இப்படி பண்ணிட்டாக்கா, அவங்க கொடுமை படிச்சுட்டாங்கக்கா. ஏக்கா நீங்க தான் எனக்கு ஐடியா தரனாக்கா, என் மாமியார அந்த வீட்ல இருந்து விரட்டக்கு. அப்ப பாத்துக்கிறேன்டி ஒன்ன. நீ என்ன அடிச்ச உலக்கைய நான் பத்திரமா எடுத்துதான் வச்சிருக்கேன். அட்டியோட உனக்கு திரும்ப கொடுக்கணும் இல்ல? உன் வாயில கொல்லிக்கட்டை வைக்க. எதுக்கு நீ இப்படி சொல்றீங்க? அதுவும் என்ன பார்த்து? ஆமாடி, உன்னை பார்த்து தான் சொல்றேன். உன் வாயில கொல்லிக்கட்டை எடுத்து வைக்க. அந்த பிள்ளைய ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள்னா மாமியா வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. இப்ப என்னவோ மனசு நல்லபடியா திருந்தி மாமியா வீட்டுக்கு போறேன்னு சந்தோஷமா கிளம்பி போயிட்டு இருக்கா. அவளை பார்த்து வீணா போனவ என்னெல்லாம் நீ பேசிட்டு இருக்க? பாவம் அந்த பிள்ளை தப்பு செய்ததெல்லாம் மனசார உணர்ந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போறா. தெரியுமாட்டி உனக்கு? என்னத்த சொல்றீங்க? ஆமா, நான் செய்த தப்ப அவ மனசார உணர்ந்து எல்லார் காலிலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போறா. அதுவும் என் காலிலும் விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு போறா. ஏன் இருக்கே எனக்கு மருமான வந்து வாச்சிருக்க. ஒரு நாளாவது என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டி? சரி, காலில் விழ வேண்டாம், என்கிட்ட கேட்டிருக்கியாட்டி எத்தே என்ன மன்னிச்சிருங்கன்னு திம்மர் பிடிச்சவா. ஒரு நாள் மணி அடங்கவே மாட்டேடி. அந்த பிள்ளை எவ்வளவு நல்ல பிள்ளை தெரியுமா? நான் அழகோல வந்து சொன்னா, பாட்டி நான் என் மாமியா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சந்தோஷமா சொல்லிட்டு போறா. தெரியுமாட்டி உனக்கு? ஆமா, நல்ல பிள்ளைன்னு நீங்க தான் மெச்சிக்கணும். ஆண்டி உண்மை சொன்னா உனக்கு கோவம் வருதோ? ஆமா, உங்ககிட்ட அப்படியே நல்ல பிள்ளை போல நடிச்சிருக்கா. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? உங்களுக்கு சொந்த மருவா நான் இருக்கேன். சொல்ற ஒரு வார்த்தையாவது என்னைக்காவது நீங்க நம்புறீங்களா? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறீங்களே வாயை பிளந்து வச்சுட்டு. நல்லவா பெரிய நல்லவன் சொன்னீங்கல்ல, ஆனா போனா இல்ல அவ என்ன பார்த்து என்ன பேசிட்டு போனா தெரியுமா? கேட்க மாட்டீங்க. நீங்க கேட்காம இருந்தால நான் சொல்லிதான் ஆகுவேன். நான் சொன்னா தானே உங்களுக்கு அவளுக்கு லட்சணம் தெரியும். என்ன பார்த்து என்ன சொன்ன தெரியுமா? அப்பா ஒரு நிமிஷத்துல எங்கதான் கண்ணீர் வச்சிருப்பாளோ மாலை கண்ணீர் வடியுதுல்ல. யாருக்கெல்லாமோ என்னதுக்கெல்லாமோ அவார்டு கொடுக்கறாங்க. ஆனா இந்த 4 முடி இல்ல நடிப்புகாரின்னு ஒரு அவார்டு கொடுக்கலாம் இல்ல? அந்த திமிரு பிடிச்சவா என்ன பார்த்து மாப்பிள்ளைக்கு தான் 2வது கல்யாணம்னு சொல்லிட்டு போறா. மர்மல என்னதோ ஒன்னு சொன்னேன், அத ஒர்க்கவுட் சொல்லு பாப்போம். அத திமிரு பிடிச்சவா உன் மாப்பிள்ளைக்கு தான் 2வது கல்யாணம்னு சொல்லிட்டு போறா. இப்படி சொல்லிட்டு போறவள நான் நல்லபடியா மாமியா வீட்டுக்கு போயிட்டு வான்னு எப்படி வழி அனுப்புவேன்? நல்ல பிள்ளைனே மேனகா இன்னொரு நேரம் நிரூபிச்சிட்டா. என்னங்க இப்படி சொல்றீங்க? அம்மா அவ நல்ல ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கா. விக்ரமா என் மௌனுக்கு நல்ல ஒரு அடக்கும் ஒடுக்குமா ஒரு பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அம்மா எத்த பத்தனி கிடக்காத, எனக்கு ஊருப்பட்ட வேலை தலைக்கு மேல கிடக்கு. மௌனுக்கு வேற நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. போயிட்டு வர மரமலை இப்படியே தெருவுல நின்னு வாய் பார்த்துட்டே நில்லு. யாருக்கிட்ட பாடு பேசலாம், யாருக்கு வீட்டுல உள்ளவங்கள குறை சொல்லான்னு. ஆஹா, இந்த மேனகா போனதும் போனா கடைசியில என் தலையில மிளகா அரைச்சிட்டுலாம் போயிட்டா. அந்த மேனகா என் மாமியார் காலில் விழுந்து மன்னிப்பு எல்லாம் கேட்டிருக்கலாமே. ஐயோ எனக்கு இப்பதானே பயமா இருக்கு. என் மாமியாரு ஒரு சொல்ல சொன்ன அதை காப்பாத்துவாங்களே. அடி பாவி மேனகா, அவ வாழ்க்கையில குத்து விளக்க ஏத்திட்டு என் வாழ்க்கையில கொல்லிக்கட்டை வச்சுட்டு போயிட்டாள. நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன்? நான் சொன்னால இந்த ஊர் உலகத்துல யாரதான் நம்புவா? எப்பாடா மர்மோளே எப்பாடான்னு இருக்குல்ல. நான் கூட நினைச்சேன் கார்ல வரும்போது வண்டியை திருப்புங்க வீட்டுக்கே போவோன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். ஆஹா, நம்ம மனசுல நினைச்சதா என் மாமியார் அப்படியே புட்டு புட்டாயில வைக்கிறாங்க.
என்ன மர்மோளா, நான் சொன்னது சரிதானே? ஆமாத்தா, இங்க சொல்லியதெல்லாம் சரிதான். எப்படியோ மனசு திருந்துட்டேன்னு இருந்தா இப்ப மாமியா வீட்டு வரைக்கும் வந்தாச்சு. ஆமாத்தா, எப்படியோ மாமியா வீடு வரைக்கும் வந்துட்டோம். அம்மா, இப்படியே வெளியிலே நின்னுட்டு இருக்கீங்க? ஓஹோ, எனக்கு புரியுது. என்னது மக்கா? எம்மா, எங்க மாமியாரு வந்திருக்கேன்னு வாசல்ல வந்து எனக்கு ஆரத்தி எடுக்க வருவாங்கன்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, இவளுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சலு. எம்மா, எங்க மாமியாரு எனக்கெல்லாம் ஆரத்தி ஒண்ணும் எடுக்க மாட்டாங்கம்மா. அங்க வீட்டுக்குள்ள போவோம். அவளே கேள்வியும் கேட்டு பதிலும் அவளே சொல்லியா. என்னதான் நடக்கு? சரி எம்மா, என்னதான் பாத்துட்டு இருக்கீங்க? அதான் தங்கச்சி கூப்பிடுறா இல்ல, வாங்க நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள போவோம். சரி மக்கா. மர்மலே, மெதுவா வா. சரியத்தா, படாதீங்க, நான் மெதுவா தான் நடந்து வருவேன். அஸ்மா இருக்கேல மர்மோளா, அதான் பாத்து எடுத்து வான்னு சொல்லியே. சரிங்கத்த, இப்படி வாசல் நின்னுட்டே பேசிட்டு இருக்கேன்டா. அப்புறம் அக்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வேடிக்கை தான் பாப்பாங்க. உங்க மகா சொன்ன போல நம்ம வீட்டுக்குள்ளே போவோம், வாங்க. மைனி, என்ன வாங்க வீட்டுக்குள்ள. வர மேனகா. எத்தே, நீயா? இப்பதான் கொஞ்ச நாளா நிம்மதியா இருந்துட்டு இருந்தேன், மறுபடியும் வந்துட்டியா? எத்தே, அங்க நில்லுடி. எத்தே பொத்தேன்னு கிடைக்கா. என்ன பார்த்து அத்தான்னு கூப்பிடுங்க. அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி எங்கிட்ட இருக்கு? கல்யாணம் ஆகி எங்க வீட்டுக்கு வந்தியா? மாமியார் மாமனார்னு எங்களை மதிச்சியா? ஏன்னா என் மகனதான் புருஷன்னு மதிச்சியா? எத்தே, சும்மா எத்தேன்னு என்ன அத்தன்னு வாய் நிறைய கூப்பிடக்கு எனக்கு ரெண்டாவது மருமா வந்திருக்கா. இல்லட்டா நீ எத்தனை கூப்பிடக்கு எங்களுக்கு சமைச்சு போட்டியா? இல்லட்டா வீட்டு வேலை ஏதாவது பாத்தியா? இல்லட்டா என் மோவனுக்கு தான் ஒழுங்கா சாப்பாடு ஆக்கி கொடுத்தியா? கோசம் கெட்டவள. சம்மந்திமா, நீங்களா? சம்மந்திமா, நல்லா இருக்கீங்க? சம்மந்திமா, உங்க மகளை கூட்டிட்டு வந்து என்ன வார்த்தை கேக்குறீங்க? சம்மந்திமா, அது வந்து எம்மா அத்தை கிட்ட எதுவும் சொல்லாதீங்கம்மா. வாசல்ல வச்சு ஆரத்தி எடுத்து என்ன வீட்டுக்குள்ள வரவேற்கக்கு என் மாமியாருக்கு நல்ல மருமகளா இதுவரை நடந்துக்கல. என்ன இவ பேச்செல்லாம் ஒரு தினிசா இருக்கு? எங்க மாமியாருக்கு என்ன திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குமா. அத போல நாக்க புடுங்குற அளவுக்கு 4 வார்த்தை என்ன கேக்குறதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குதுமா. என்னாச்சு இவளுக்கு? வீட்டுல ஏதாவது வலிக்கு விழுந்து மண்டையில ஏதாவது அடிபட்டோ என்னதோ? பேச்செல்லாம் ஒரு தினசா இருக்கு. இன்னும் புரியலையே, இவ பேச தோரணமும் புரியலையே நமக்கு. அவளுக்கு மூஞ்சி முகர கட்டியும் சரியில்லையே. சம்பந்திமா, அது வந்து என்ன சம்பந்திமா சொல்லுங்க. வந்து உங்க மவுளுக்கு ஏதாவது தலையில அடிபட்டுட்டா? இல்ல சம்பந்திமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சீலமா, நீங்க இப்படி கேக்குறதும் சரிதான். இல்லன்னு சொல்லல. எம்மாடி சின்ன பொண்ணு, நீமா வந்திருக்க? ஆமாமா. ஆமாக்கா, நின்னுட்டே இருக்காத, உட்காரு. மாசமா இருக்க பிள்ளை. நாத்தைக்கு தான் நினைச்சேன் உன்னை நானே வீட்டுல வந்து பாக்கணும்னு. நான் வரக்குதான் நேரம் இல்ல, நீயே வந்துட்டா. அக்கா, நின்னுட்டே இருக்காத, உட்காரு. மதிமா, நீங்களும் உட்காருங்க. சரி. என் மைனிகாரிக்கு போற எல்லா இடமும் வரவேற்பாதான் இருக்கு. என் மாமியாரு என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணா, என் மைனிகாரிய வாமா உட்காரு தலையில தூக்கில வைக்கிறாங்க. என்ன செய்ய, என் தலை எழுத்து அப்படியா இருக்கு. என்ன சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரிக்கா பேச்சும் சரியில்லை, மொழியும் சரியில்லை. பாருங்கம்மா, இதுதான் நடந்துச்சு. அப்படியா? நீ சொல்றது என்னால நம்பவே முடியலையே. நம்புக சம்பந்தமா, நாங்களே நம்பிதான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். எங்க தெருவுல இருக்க எல்லாருக்கும் காலம் விழுது என் மொவ மன்னிப்பு கேட்டுட்டு தான் வந்திருக்கா. என் மொவளை பார்த்து நானே பெருமையா சொல்லக்கூடாது, இனி நீங்களே பாப்பீங்க. ஆமாமா, சம்மந்திகாரி முன்ன மாதிரி ஒண்ணும் இல்ல, நல்லா தெரிஞ்சிட்டா. இப்ப கூட பாத்தீங்களா, அவ அங்கே நின்னுட்டு இருக்கா, உள்ள கூட போகல. நீங்க சொல்ல கேட்டு. என்ன பொண்ணே, நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நீங்க 2 பேரும் சொல்றது பார்த்தா நம்பாமலே இருக்க முடியல. நம்புகம்மா, நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் சம்மந்திகாரி ஒத்தையில தான் இங்க வாரேன்னு சொன்னா. அங்கதான் அது முறையா இருக்காத. அம்மா எல்லாரும் சேர்ந்து கொண்டு போய் மாமியார் வீட்டுல விட்டுட்டு வருவோன்னு தான் வந்தோம். அம்மா, உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சுட்டு நினைச்சிடுங்க. சின்ன பொண்ணே, நீ சொல்லவே கேட்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா பாருங்கம்மா, இப்படி ஆனானே இழுக்காதீங்க. என் சம்மந்திகாரி முன்ன மாதிரி ஒண்ணும் இல்ல, அவ நல்லா தெரிஞ்சுட்டான்னு சொல்றேன்ல. அம்மா திருந்தப்பட்டவள் நம்ம சந்தேகப்பட்டுட்டு இருந்தா
உன் சரியா இருக்காதுல்ல. என்ன நீ மட்டும் அங்கேயே நின்னுட்டு இருக்க, நீ வா உள்ள. மருமோனே நீங்களுமா வந்திருக்கீங்க? ஆமாத்த, தங்கச்சிய குடும்பத்தோட வந்து விட்டுட்டு போலான்னு வந்தோம் பாத்துருங்க. இப்படி ஒரு அண்ணே மைனி கிடைக்கக்கு என் மருமவா கொடுத்து வச்சிருக்கணும். என்ன உட்காரனே நின்னுட்டே இருக்காதா? சரி தங்கச்சி. எல்லாரும் இருந்துடுங்க, இப்ப வாரேன். இத்த என் தங்கச்சி நல்ல மனசு திருந்திதான் வந்திருக்கா. நீ உங்களுக்கு நல்ல மருமவளா நடந்துருவா. சரி மருமோனே. ஆமாமா, இந்த சம்பந்திகாரிக்கு உங்ககிட்ட நல்ல மருமகன்னு பேர் எடுக்கணுமா. உங்க குடும்ப குத்து விளக்கா அவ மாறணுமா. அதுக்குதான் வந்திருக்கா. எது எப்படியோ இது நம்ம வீடு, நம்ம மாமியாரு, நம்ம மாமனாரு, நம்ம புருஷன் மனசுல நினைச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நடந்துக்கிட்டா போதும். எனக்கு அதுவே சந்தோஷம் இல்ல. சம்பந்தியம்மா உங்களுக்கு நல்ல தங்கமான மனசு. ஆமாமா, எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. இதுக்கு சொல்றேனா என் மாவா இங்க வந்து நிறைய பிரச்சனை பண்ணிருக்கா. இன்னும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததான் பேச்சு கேட்டு நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டும் சம்பந்தியம்மா, அது பரவாயில்ல. உங்க பேச்சை எல்லாம் கேட்டுதான் நானும் நம்பி இருக்கேன். ஆஹா, இவ வீட்டுக்குள்ள போனாலே என்ன பண்றான்னு தெரியலையே. ரூமுக்குள்ள உட்கார்ந்துட்டு திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு இருக்காளோ. ஏம்மா என்னம்மா காஃபி? என்ன மைனி எல்லாரும் காஃபி குடிங்க. இல்லையே நாத்தனாரு. ஏடி எங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்திருக்க? உனக்கு தான் காஃபி ரொம்ப பிடிக்குமே, உனக்கு போடலையா? இல்லம்மா, இது என் வீடு தானே, எப்ப வேணாலும் நாங்க போட்டு குடிக்கலாம். என் மருமோ இப்படி மாறிட்டாளே. அப்படிதானே அத்தை? ஆமா மருமோளே, நீ சொன்னதெல்லாம் சரிதான். இது உன் வீடு தான். ஆத்தியம்மா, என் அத்தைக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியும். சரி எல்லாரும் என்னையே பாத்துட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் காஃபி எல்லாம் குடிங்க. குடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு நேரம் ஆகல, கிளம்புங்க. பாத்தீங்களா உங்க போல காஃபிய குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புங்கன்னு மூஞ்சில அடிச்ச போல பேசியா. மைனி மைனி மூஞ்சில அடிக்கிற போல பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க மைனி. சம்பந்திகாரி மல்லிகை இருக்கேல, அவ வீடு இன்னும் 2 நாள்ல பால் காய்ப்பு இருக்கு. எனக்கு இருக்கதோ ஒரே ஒரு சம்பந்தி, அவளுக்கு இருக்கதோ ஒரே ஒரு மைனி. நான் தான் என் கடமை நான் செய்யணும் இல்ல மைனி. 2 நாள்ல பால் காய்ப்பு வச்சுட்டு இப்படி நம்ம வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? நம்ம சார்பா துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும் இல்ல. ஐயோ, என் சம்பந்திகாரிய பேசியது இவ்வளவு பொறுப்பா பேசுறாளே. ஐயோ, என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. ஏத்தா, உங்க மோள பாத்தீங்களா எப்படி எல்லாம் பேசியான்னு? ஆமா சின்ன பொண்ணே, பொண்ணே எம்மவா மனசு திருந்துட்டேன்னு சொன்னா. அப்ப எல்லாம் நான் நம்பவே இல்ல. இப்ப அவ மாமியார்கிட்ட நேர்ல பேச பாத்தியா? அத பார்த்த அப்புறம் தான் என்னால நம்பவே முடியுது. என் தங்கச்சி நல்ல பொறுப்பான பிள்ளை மாறிட்டாள. ஆமாத்தா, என் கண்ணையே என்னால நம்ப முடியல. மேனகவா இது இப்படி பேசுறா? அதுபோல எது எப்படியோ இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். ஆஹா, என் சம்பந்திகாரிக்குள்ள இவ்வளவு மாற்றமா? சொல்லுங்க அத்தா, நம்ம சார்பா துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்கணும் இல்ல. அங்கதானே அண்ணனும் மைனியும். அம்மா மல்லிகாவுக்கு ஒரு மைனியும் ஒரு அண்ணன் தானே இருக்கு, அது நீங்க தானே? ஆமாத்தா, 2 நாள்ல பால் காய்ப்பு வச்சுட்டு நம்ம ஒரு பொருள் வாங்காம இருக்கிறது சரியில்லை அத்தா. வாங்கத்தா, சீக்கிரமா போவோம், போய் வாங்குவோம். சரி மருமோளா. பாத்தீங்களா சம்பந்தியம்மா, எம்மாவா எந்த அளவு மாறிட்டானு? இருக்கேன் சம்பந்தியம்மா, என் மருமோளா இந்த அளவா மாறிட்டானு பாருங்க. இன்னும் பாருங்க எம்மாவா எந்த அளவுக்கு மாறிட்டானு. உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, எல்லா வீட்டு வேலையும் எல்லா பொறுப்பையும் என் மவளை ஏத்துப்பா. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தியம்மா. என் மருமவா இப்படிதான் இருக்குன்னு நான் கனவு கண்டேன். சம்பந்தியம்மா, அந்த கனவெல்லாம் என் மவ நிறைவேற்றிட்டா, இன்னும் நிறைவேற்றுவா. கிளம்புவோமா? சரியத்தா, நிறைய வேலை கிடைக்கல, நம்ம கிளம்புவாத்தா.